இருக்கு. ஏமா இங்க பாரு எங்க ஏத்துறா இருக்கு நல்லா இது ஏத்த முடியாது உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா இதுல கைய வைக்க இது ஒரு கொஞ்சம் இருக்குது. ஏத்துல தண்ணி ஊத்துது. ஏமா ஏற்க அடி வாங்கி அதே நாராதுக்கு அப்புறம் வாய் வீங்கி போயிடும். என்ன பேசுறேன்னு உன்னிப்பா கேட்கிறாரு. ஆமா
ஐயோ ஒரு சில இதுல போய் நான் மாட்டிக்கிட்டேன். இருக்கு ஒண்ணு குருவன்ல சாப்பிட்டு. என்ன பண்ற? நான் அவங்கிட்ட புடி. கொஞ்சம் கொஞ்சமா ஜார் வந்தாங்க ஒண்ணு வாங்க. மூஞ்சி என்ன முகம் முகம். ஆளு சைஸ் இருக்குயா. ஒரு முகம் மேல இடிச்சதுனா ஓரமா போய். ஏன்டா? அட ஐயோ சூடுதா இருக்கா. சோதிக்க வந்து பிய திங்கறியா. இந்த படம் படிக்கிற நாலு உட்கார்ந்து நாலு பேர் சொல்லிட்டா பிச்சை எடுக்கறாயா. சோதிக்க வந்து பிய திங்கறியா. இது குடிக்கிற விஷயம் எலை மூந்து வாங்கி பிய வேண்டியது. அந்த வயது நானே பேசுறேன். என்ன பேசிக்கிட்டு யார பேசுறது தெரியாம தான் இருக்கீங்களா? இல்லையா? கீழே இல்ல மேல இருக்கு. நான் எங்க இருக்கேன் பாக்க. கீழே தடவி இருந்தா எப்படி வரும்? அது அவசரத்துல தலைக்கு உட்கார்ந்து. அவசரத்துல தடவ கூடாது. பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆளு சைஸ்ல பண்ணியா போய் மோர் பண்ணி. ஆளு மண்டையை பாத்தியா? நீ மண்டை மொட்டைய வந்து. ஒண்ணே மதம் ஓ தொண்டை. ஓ இழுத்து வச்சு நரிக்கு கூட பாத்துங்க. இது நாளைக்கு சுட்டுட்டு இருக்கோ. ஏய் நீ ஒரு வாய் வச்சிட்டு போ. சும்மா சூப் போட்டு சாப்பிடு. சாப்பிடுறதுக்கு இறங்கமா. இத ஏங்கற வாங்குங்க. இதுடா அப்படியே கிளுகிளுக்கியா இருக்கும். கிளுகிளுக்காத தின்னுட்டா குளுகுளுன்னு இருக்கும். தேவலாம பேசுறது வச்சுக்க. அப்படியா இருக்கும் சொல்றா போய். வெள்ளை கோட்டையை பிடிச்சி ஒளிச்சு விடு. வெண்டைக்காய் ஒளிக்கிற மாதிரி ஒளிக்க முடியாது. வளைக்கினா வளைக்கிட்டா ஏன்னா பெட்டிக்கார சொன்ன மாதிரி சூடு தோச்சு கொடுத்து. சூடத வச்சு கொளுத்திட்டா. அதை செய்யுமா. நல்லா போட்டு நெருப்புல வாட்டி விட்டு வாயில போட்டு வளர்த்து விடு. எனக்கு வறுத்து வந்து கற்பனை கூட எழுதிக்க. அத கட்டனா தான முங்கலாம். அப்படியே இருக்கும்போது முங்கினா ஐயோ ரொம்ப பெரிய உங்களுக்கு ஆசை அப்படியே இருக்குங்களா? ஆமா. போற போது ஒரு ஆமை பேசி நம்ம யாரே? இருமா. யாரே நீ ஆம்பளை தானே? அதுக்குள்ள ரெண்டு பேர் சொல்லல. நீங்க சொல்லுங்க. அது முதல்ல தலைவலி அவரான கொஞ்சம் வாங்குறாங்க. ஏன்னா ஒரு பொம்பளை கொஞ்சம் கூட மரியாதை ஒரு ஆளை ஆளு இப்படியும் என்ன சொல்லிட்டாங்க. நான் மாலை போட்டுருக்கேன்னு வாய் அடக்கி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா புண்ணியவதி. நானும் அப்படித்தாம்மா மாலை போடுறது மாதிரி நம்ம காமன் பண்ணியேக்கு நானும் ரொம்ப விருப்பமா இருக்கேன். அதனால நான் பாக்குறேன். நான் இடுப்புல போடுறேன். ஏய் அதுதானே கேக்குது. என்ன இதோ பின்னி சூரியமா வந்துருக்கோம். அதெல்லாம் தெரியாமா பாதுகாப்புக்கு நம்ம எதுவும் வண்டிடக்கூடாது. ஏதோ நீ பொண்ணு பார்க்கல அப்படிதான் நீ ஏதோ வந்து வந்தாங்க. என்ன பார்த்தா தெரியல ஒன்னா பார்த்தா தான் என்ன பேய் மரியாதை நீ உனக்கு. ஏய் இடியட் நாட் தட் பட் ஃபூல் நாகரிகமா பேசு. ஏய் நீ முதல்ல நானே
படிச்சிருக்காரு? திருவள்ளுவரா? ஆங்கில என்ன பள்ளி. சொன்னாரு? ஆங்கில பள்ளியில படிக்கிற பையன் என்ன சொன்னாரு? தெளிவா சுத்தமா தெளிவா சொல்லுவாங்க. எல்லாம் பேண்டா முடிச்சுட்டு இருக்கீங்க. ஆங்கில பள்ளி என்ன சொல்லியிருக்கிறார்? பேஸ்புக் நோண்டணுமா? அந்த வேலை சொல்றேன். இங்க பாரு, என்ன சொல்லியா தெரியுமா? பத்தியா இன்ஸ்டாகிராம் நோண்டணுமா? திருவள்ளுவர் சொன்னாரு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நோண்டுறது. அவருக்கு நோண்ட வசதி இல்ல. இப்ப அந்த வசதி வந்துருச்சு. திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அப்ப இப்ப இருக்கிற பிள்ளைகளை கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்போ எல்லாம் திருவள்ளுவர் எத்தனை பிள்ளை படிச்சிருக்கு? அடிக்கிற பிள்ளையே இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லல. சொல்லியிருக்க என்ன தெரியுமா? ஆங்கில பற்றி அழக அடக்கம் அவரோட உயிக்கும் அடங்கமை அன்றே கிடைக்கும். யோ, அது அப்படி வராதுயா. என்னமா? எப்படிமா? அடக்கம் அவருடைய சரி, அடக்கமே. ஆளை உரித்து விடும் அவன் சொல்லியிருக்காரு. ஆமா. அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அழகாக நீங்க திரும்பி வாழ வேண்டும் என்று இருக்கா. என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? எதிரா? திருவள்ளுவர் பெண்களுக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னா? தொட்டனைக்கு ஒரு மலர்கேலி மாந்தருக்கு தொப்புளுக்கு கிட பெருங்கேலி. நாம இழுத்து வச்சு அறிவுடைய மற்ற பெருமை பார்த்துக்கிறேன். இத சொன்னது திருக்குறள் வந்து திருவள்ளுவரா? இல்ல அவரா? திருவள்ளுவர் ஏன் சட்டா தெரியுமா? இப்படி திருக்குறள் சொன்னதால அவர் செத்து போயிட்டாரு. கிடையாது. இந்த ஒரு திருவள்ளுவர் உற்பத்தி ஆயிட்டாரு. இதுவே நம்ம இருக்க பாரு. ஆமா ஆமா. இப்படி ஒரு ஜீவன் இருக்கும்போது அவர் எப்படி உயிரோட இருப்பாரு? அதெல்லாம் அவர் கேட்கணும். அவர் தலையிட்டா அதனால கேட்காமலே போய் சேர்த்தாரு. அவர் வந்தாரு. பாருங்க. ரொம்ப பேசுறதுக்கு நல்ல ரோசக்கார பொம்பளை. கோபம் வந்துச்சுன்னா இழுத்து பிடிச்சு கடிச்சு போடுவே மாட்டேங்கிறாரு. ஆமா, ஏ தம்பியா, உஷாராக இருங்க. அடிச்சு முடிச்சு வச்சு யாரு தூங்குறாங்க? படுத்து தூங்குறாங்க. யோ, அவர் என்ன சொல்றாரு? இழுத்து பிடிச்சு கடிச்சு கட்டுரை வீட்டுல திட்டு வச்சுக்கிறேன். ஏய், யாரு தூங்குறாங்க? இந்த பிள்ளைக்கு கோபம் வந்துச்சுன்னா கூட்டத்தை இறங்கி வந்து அது பாட்டு கடிச்சிட்டு யோ, எதையோ இல்லையா? நாக்கையா? பேசுறது நாக்கு இருக்காது பார்க்கறாங்க. தூங்கும்போது கேட்காது. இங்க வந்து ஆமா, நீ என்ன சொல்லி இப்படி செய்யற? ஞாபகம் பண்ணிட்டு அதான் நீ எடுத்துட்டேன். ஏமா அப்படி நல்ல லோகம் வைக்கலாமா? என்னை கருத்து நீ தானே. உண்மையை சொல்லு. ஆபத்துக்கண்ணா. ஊர் தலைவர்ல போவா ரெண்டு பேரும். ஐயோ, முதல்ல வா. ஏன் அம்மா தானே அவங்க போய் அவங்க. நீ தனியா வேலையில நான் பண்ணி கொடுத்தது எடுத்துட்ட. ஓ, இதை சொன்னியா? யாவத்தை கட்டுப்பிடியா? என்னை கருத்து நான் ஒரே ஆட்பட்டுமா? பொம்பளை பிள்ளை இருக்கணும் மரியாதை இல்லாம ஓட்டு ஓடிட்டு பேசிட்டு உன்னை அடிக்கல. ஆமா. உங்க அப்பா நல்ல ரோசக்காரன் வச்சிருந்தானே. உங்க அம்மாவும் நல்ல ரோசக்காரி தானே. அதனாலதான் நான் ரோசக்கார பிள்ளையா போட்டுருக்கேன். ரோசக்காரனது ரோசக்காரிக்கு பண்றது ரோசமான புள்ள. ஆமா. நீ என்ன செஞ்சிருக்கணும்? அதோட இருக்கல. ஆமா. எத்தனை இடிச்சேன்? ரெண்டு இடி இடிச்ச. ரெண்டு இடிச்சல. எப்பவே நீ ஒரு இடி தான் இடிப்ப. ஆனா கலக்கு கொடுக்கறதும் ரெண்டு இடி இடிச்ச. ரெண்டு இடிச்சல. நீ ஒரு ரோசக்காரன் என்ன செஞ்சிருக்கணும்? ரெண்டு இடிச்சு போதா ஒரு 20 இடி அடி. நீ சொல்லிக் கொடுத்த வார்த்தை பண்ணி ரெடியாமா? நம்ம விட்டு கொடுத்து போயிடுவான். ஏய், நீ விட்டு கொடுத்தலாம் போற. அப்படியாவது மேல வரணும்னு பாக்குறேன். அது என்ன? ஞாபகம் வந்துருக்கா? ரெண்டியா வரும். ஏன் வரமா? ஏமா வாங்கி விட்டீங்க கோபம் தெரியா? வாங்கி விட்டா கட்டுப்படி ஆகுமா? தோப்பு தான் வச்சிருக்கோம். கோபம் தெரியா? அப்ப ஏன் ஆள் இருக்கு. ஆளு சரியா? ஏறு, எங்க தோப்புல 100 மரம். 100 மரத்துல ஏறது ஒரே ஒரு ஆள் தான். ஐயோ, சரி வரமா. ஏறது மரத்துல ஏறது உயிரோட இருக்கேன். 100 முறை ஏறதுக்கு ஒரு ஆளா? இன்னொரு செய். விகிதம் வந்துருக்கு. இல்லம்மா, ரெண்டு தீவா பிரிச்சு 100 50 ஆக்கு. ஆமா ஆக்கி 4 பேர் போட்டு இல்லம்மா, அவன் ஒரு பக்கம் இறக்கு, நான் ஒரு பக்கம் இறக்கு. ஒண்ணு வேணாம். ஏறி வச்சு போறத மட்டும் கணக்கு பண்ணி பாரு. இங்க பாரு, நான் ஏறி காய்ச்சி போயிடுறேன். மாத்தா அப்படி தெரியலையே. நீயா சொல்லிட்டா எப்படி நானும் சொல்லணும்? ஒண்ணு வேணாம். நீ மூடு. ஏமா இருக்காய் பார்க்க முடியும். இப்படி இறங்கி வேலை. ஒண்ணு எடுத்தா 20 ரூபா, ரெண்டு எடுத்தா 50 ரூபா. 25 ரூபாய் இறங்கி. என்னையா நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? எவ்வளவு அது நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா? எழுதி சாப்பிட்டு வர உங்க சூட்டை தள்ளி கொடுங்க. இறங்கி சாப்பிட்டா சூட்டை கிடைக்குமா? சூட்டை தள்ளிச்சு கொடு. சூட்டையா? பங்குனி சித்திரையில வாங்கி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு சில எல்லாரும் நைட்ல குடுக்குது. பகல் நேரம் வேர்க்குது. அப்ப பகல்ல வாங்கி சாப்பிடுவாங்க ஏறுது. இறங்கி சூட்டை கிடைக்கும். அப்ப இன்னும் வாய்க்கு ஊத்தினா ஜிபு ஜிபுன்னு. இந்த சிகப்பு லைட் அடிக்காதீங்க. யார் அடிச்சது? ஹலோ ஹலோ. அர்த்தமே வேற. டேஞ்சர். உனக்கிட்ட இறங்கி சாப்பிட்டாங்கன்னா ஸ்டார் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் அப்படியே இல்லை. இந்த காமெடி மேடையில் 32 வருடங்களாக பதிவேடம் அணிந்து நடித்த கருப்பையா தேவர் நினைவாக அவர்கள் குடும்பத்தார்கள் தாங்கூர் KCS குடும்பத்தார்கள் சார்பாக அவர் பாடக்கூடிய செந்தமிழ் தேன்மொழியார் என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள்.
ஒரு சார்பாக ரூபாய் 100 நன்மொழிப்பு வழங்கியிருக்கிறார் பாட சொல்லி கண்டிப்பாக அப்புறம் நேரடியில் போய் கண்டிப்பாக அவசியம் பாடுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நினைக்கிறதெல்லாம் ஊரே சேர்ந்து இப்ப நீங்க யாருமே நான் கேட்ட நொங்கு நொங்கு வைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒட்டமா வைக்கிறா. எங்கோட்ட மரம் வலுவலுன்னு இருக்கும், எங்கோட்டு மரம் சொர சொரன்னு இருக்கும், எங்கோட்ட மரம் நல்லா பல பலன்னு இருக்கும். நம்ம ஒரு மரம் வந்து கண்ணக்கரையே கழுத்து போயிருக்கும். ஏன் அப்படி மயிலம் போயிட்டு வரமா சொல்லிக்க வேண்டியது? தென்னை மரத்தை வெட்டி பாரு புற புறன்னு இருக்கும், மலை மரத்தை வெட்டி பாரு பணம் சப்பம் வயிறம் வாங்கி போயிருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, தென்னை மரம் ஒரு இறங்கிக்கிற என்ன இருக்கு, ஒரு இறங்கினா இறங்கினா தேய்க்கானா தேய்க்காது, அவ்வளவுதானே. நம்மளோட நோக்கம் அப்படி இல்லை, இறங்காக்கும் போது நோக்கா இருக்கும், பெருசா முட்டி கிடைக்க அது பணமூலம் ஆயிரும். பணமூலம் ஆன பிறகு விழுந்த பிறகு விழுந்தா தரேன் முதல்ல ஒரு மொட்டையை சாப்பிடு. பணமளக்கலாமா நீ பாட்டுக்கு பணமொட்டை ஒத்த கொண்ட போலாம், 2 கொண்ட போலாம், 3 கொண்ட போலாம், ஒத்த கொண்ட போலாம் சிங்கிளா இருக்கும், 2 கொண்ட போலாம் 2 கொண்ட இருக்கு முன்னாடி நக்க வச்சா இருக்கும், 3 கொண்ட போலாம் 3 பக்கம் கொட்டை இருக்கும். அதான் வீட்டுக்கு எடுத்து போறோம் சாப்பிடாது, வீட்டுல போய் அவிச்சு அரிய ஆராய்ச்சி குழப்படி குழப்படி அதை எடுத்து குப்பை வச்சு அனுப்புவாங்க, மாட்டாக்கு வச்சு எடுத்து காய் போயிருமா இதை அவிச்சு சாப்பிடுவாங்க. ஒத்த கொண்ட பழம்லாம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி விற்காம பண்ணிடுறாங்க. இப்ப 2 கொண்ட பழம் மட்டும் விற்காம கிடக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், 2 கொட்டையில ஒரு கொட்டையை 6 கொட்டை சாப்பிடுறேன், இன்னொரு கொட்டையை தாழக்கார சாப்பிடுறேன். நீங்க மக்களை சாப்பிட்டு சாப்பிடுங்க. அது மாதிரி சாப்பிட்டா உங்களோட பணத்தை வாங்குறீங்க, நீ சொன்னதெல்லாம் பார்த்தது அதுக்கு எனக்கு ரொம்ப அப்பதான் இருக்காது இந்த அப்படி நான் இருந்தீங்க 4 நாளா இருக்கும். ஆனா பல்லுல அவ்வளவுதான் பண்ணி கேட்க முடியாது. அதனால நான் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். நான் வழக்கமே கிடையாது. முன்னாடி அப்ப 2 பேரும் ஆகணும். சரி 2 பேரும் தூக்கி ஐயோ யாரா மொத்த பொருளை தூக்கி போங்க போய் வச்சு உங்களோட கூட நாமள தூக்கி போடுமா ஒரு நாள் உங்க வந்து கட்டி உடனே கீழ போடுவோம். எங்க அம்மா என்ன தமிழ்ல ஒரு வாரம் தப்பானது எவ்வளவு அம்மா எனக்கு ஐட்டு நீ எனக்கு வந்து தங்கச்சி நீங்க எனக்கு சின்னப்பா வேணும் அதானே பெத்தாளை கட்டிக்கிட்டு சீரோட சாஞ்சிட்டு சொக்கால அம்மாவை பேசுற அக்காவை பேசுற காசு வாங்காம என்னென்ன பேச்சு வாங்குறது சொக்கால
பாப்பாங்க பாப்பாங்க நாடகம் பார்க்காத ஒழுங்கா புளி வச்சு குழம்பு வைக்கலன்னா நாங்கெல்லாம் அரிச்சு தொலைச்சு போடுவோம். அது அரைக்க அரைக்க நீ சொல்லிக்கிட்டு தான் கிடக்கணும். அப்படியா சுடு தண்ணி அப்படி வைப்பேன். அது ஒண்ணுதான் தெரியும். சுடு தண்ணி அப்படி வச்சு என்ன தலையில ஊத்தியா வாயில ஊத்தியா? அதுல என்னென்ன கலக்கணும் மிளகாய் தூள், பெப்பர் தூள், சோப்பு தூள், சீரக தூள் எல்லாத்தையும் அதுல கொட்டி அதெல்லாம் பிடிக்க வைக்கிறதா? நீ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போக சுடு தண்ணி சரி அதோட சரி. இதுதான் பரவாயில்ல. நீ சமைக்க தெரிஞ்சாலும் சரியா இருக்கு. ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டா ஏன் நீங்க சமைக்க முடியல? கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல. நான் வர வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் தான் சமைக்கிறேன், அப்பதான் நீ சாப்பிடணும். ஆமா ஆமா அது ஒண்ணும் உண்மைதானே. அதனால இங்கே பெற்றோட நான் கேட்கிறேன். பாத்திரத்தோட கழுவல. வலிக்கும். போற துணியோட துவைக்கிறது இல்ல. அடே அடே அதனால கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லனே. உங்களுக்கு ஆயிடுச்சா? நினைச்சேன். என்னடா இந்த பிள்ளைக்கு பொம்பளை. யா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? லைசென்ஸ். சும்மா இருங்க. உனக்கு பொம்பளை, எனக்கு பொம்பளை. பொய் சொல்லாத. நாளைக்கு முன்னாடி யார் பேசுறோம்? உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல? நீங்க யாரு கேக்குறது? போடு போடு அப்படியே உட்கார்ந்து. ஆள காட்டாத கேட்காத. உனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகல. Hi, love you. ஏன் நீ வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? என்ன தெரியுமா? நான் நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண்ணு அமையணும்ன்ற அதுக்காக வந்து பொறுமையா காத்துருவேன். ஓ அப்படியா? நமக்கு காத்துள்ள 170 ஆண்டு இந்த நாடகத்துல நல்ல மண்டபம் நமக்காக ஏற்ற நல்ல பொண்ணு அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா கல்யாணம் தான் முடிவிட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அமைச்சிட்டேன். எனக்கு இங்கேயே கல்யாணம், நீங்க கல்யாணமா? இங்கேயே பஸ் நைட், எல்லாம் இல்லையா? இங்கேயே குழந்தை ஒண்ணு, இங்கேயே தான் முடிவு. எப்படி ஒரே நாள்ல எப்படி ஒரே நாள்ல யாரையாவது புள்ளிய கலவாட்டு வந்தாமா? ஒரு வருஷம் கேட்டு தான் போறோம். ஒரு வருஷமா? அது சரி. அதனால என்ன பார்த்தோம் காசு வந்துச்சு. வந்துச்சா? உங்களுக்கு ஆசையா? உங்களுக்கு வந்துச்சா? எனக்கு வந்துச்சு. நீங்க சொல்லுங்க. உனக்கு ஆசை இருக்கா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டு யார் சொன்னாங்க? உனக்கு என்ன பேரு? என்ன பேரு? பேரா?
அப்ப நான் என்ன ஒருவேளை ஆசையே ஓமருள்ள சனி சொல்லிட்டேன். ஏன் மனசுல ஆசை நான் சொல்றேன். ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா தேசம் வாழ்ந்து காட்டியது என் தமிழ் தேசம். மகோதிய நாடு, மகோதிய மக்கள், மகோதத்துவன், மகோதத்துவனின் மைந்தன் மருதத்தர் நாட்டில் ஆட்சி விழுந்தார். ஆட்சி வீரத்தில் அமர்ந்த வேலையில் மக்களுக்கு எண்ணற்ற குறையில்லாது வழிநடத்திய வேளையிலே அவனையும் அறியாது அவன் நாட்டில் அந்த பஞ்சம் மக்களுக்கு பசி பஞ்சம் பசி பஞ்சத்தை கண்டவன் பகுத்தறிவு கொண்டவன் பாமர மக்கள் நேசம் கொண்டவன் அந்த பஞ்சத்தை போக்க ஆண்டவன் ஆளுக்கு சென்றான்.
வேதியன். அவன் கையிலே தங்க தாம்பாளம். வேதியன் கையில் தங்க தாம்பாளம். அந்த தங்க தாம்பாளத்திலே சுவை உணவு வேந்தனுக்கு கொடுக்க ஒரு வேதியன் வேந்தனுக்கு தங்க தாம்பாளத்திலே உணவு கொடுத்தான். இதை கண்ட வேதியன் பார்த்தான் அரசன், மக்கள் இந்த உணவு வேந்தனுக்கு வேதியன் தங்க தாம்பாளத்திலே கொடுக்கின்ற உணவுக்கு ஏன்று என்றார். அதற்கு அந்த வேதியன் சொன்னார், எனது குலகுரு தேவலோகத்தின் பிரம்மர்ஷி பிரம்மாவுக்கு பிறக்கப்பட்ட 10 குமாரர்கள், அதிலே வசிஷ்ட மகாமுனிவர் அவளுக்கு காவலில் மது கொண்டு அவர் நேற்று மாத்திரத்திலே காவலில் வசு கோடான கோடி மக்களுக்கு அமுதத்தை கொடுக்கிறேன். பசுவிலே சுரக்கப்பட்ட அமுதம் என்றார். என்ன ஆச்சரியம்! என்னுடைய நாட்டில் நான் ஆட்சி புரிகின்ற நாட்டில் வாழுகின்ற வசுக்கள் தனது ரத்தத்தை பாலாக சுமந்து பிறக்கும் குழந்தை இறக்கும் மனிதன் இருவருக்கும் அமுதமாய் கொடுக்கின்றது பார். ஆனால் வேதியன் பசு நேற்ற மாத்திரத்தில் கோடான கோடி மக்களுக்கு அள்ளி பருகின்ற அமுதத்தில் அழைத்தாக வேண்டும். பசுவை உடனே அமைச்சர் அழைத்துக் கொண்டு ஆசிரமம் சென்றேன். வசிஷ்ட மகாமுனிவரை கண்டேன். அவன் திருப்பாதங்களை தொட்டு வணங்கினேன். காமதேவ வசுவை கௌசிக மன்னனுக்கு தாழ்ந்து கேட்டேன். வேதியன் இல்லை என்று சொல்லியிருந்தான். வேந்தனோ வெறுங்கையோடு அந்த வேதியன் சொன்னான், நீ பூலகத்திலே பிறக்கப்பட்ட நரக ஜென்மம் அடைத்த ஒரு சத்திரியன். நான் தேவலோகத்தின் பிரம்மர்ஷி ஈசன் வேதியனுக்கு சொந்தம். ஆனால் சத்திரியன் அருதாவிற்கு சென்றவென்றான். வேதியனே ஈசன் கொஞ்சம் பொறுமையாது, கொஞ்சம் பொறுமையாது. வேதியனோ இறைவன் எனக்கு சொன்னவென்றான். நான் சொன்னேன் ஈசன் 84 லட்சம் ஜீவனுக்கு சொன்னான். யார் அழைத்தாலும் அந்த ஈசனை வரவழைக்கிறேன் என்ற வரலாற்று காரியத்தை நான் படைத்து காட்டுகிறேன் என்று சொல்லி என்னுடைய அரச வாழ்வை திறந்து காவிரி தரித்து எட்டு கமண்டலம் பிடித்து கருந்தாடி வளர்த்து கிராமங்களை முடித்து 30 நுழைந்து ருத்ராஜ மாலை கொண்டு கால் நடையாக சென்று அழுந்தே பற்றி மகிழ்வை அந்த பச்சை பசுமை காற்றிலே விளைந்து தாவரம் வெறும் கற்றாழை அனைத்து கற்றாழை முள்களையும் மழை போல் விழித்து அந்த கற்றாழை முள்ளிலே இந்த சரீரத்தை அமர்த்தி ஓம் என்ற அச்சரத்தை கொண்டு என் முந்தி கமலத்தில் இருந்து ஓம் நமச்சிவாய என்று சொல்லி உச்சரித்தேன். ஓம் நமச்சிவாய நான் உச்சரிக்க 14 உலகமும் ஜொலிக்க எறும்பு கூட நடக்காமல் இருக்க அடிக்கும் காற்று அசையாமல் இருக்க நீர்வீழ்ச்சி தேங்கி இருக்க இதை கண்ட இந்திரனும் எனக்கு கருமைகள் பல கொடுக்க அத்தனையும் தாக்கியதா ஆதி சிவனை தொழுகிறான். ஆனால் சிவன் காட்சி கொடுக்க மறுத்தான். அந்த வேளையிலே என் இடதுகால் ரத்தம் எனது இடதுகால் ரத்தம் பூமியை நனைக்க எனது வலதுகால் ரத்தம் சிவபெருமான் வலதுகாலிலே வெளித்தோட இதை கண்ட பராசக்தி கேட்கிறாள், ஏன் உங்கள் வலதுகால் ரத்தம் வெளியிட்டு உலகத்திலே சத்திரிய கௌசிகன் பச்சை பசுமலை காட்டிலே நிலம் இருக்கிறார்.
இருக்கிறான். அவன் தவத்தை வெற்றித்து வரம் கொடுத்தான். உயிரேழு 14 உலகத்தையும் அடக்கியான். உன்னையும் என்னையும் உள்ளங்கையிலே அடக்கிக் கொள்வான். பொல்லா சத்திரியன் உலக நன்மைக்கு தவம் செய்வான் என்றார். உலக நன்மை தவம் என்றவர்களே அந்த பராசக்தி ஓடி வந்தால் என் கண் முன்னே தோன்றினார். தவத்தை நிறுத்தி என்றார். ஈசனை காணாமல் என் தவத்தை நிறுத்தவும் மாட்டேன். எவன் கூட என் உயிரை எடுக்க வாழ மாட்டேன். அப்பொழுது பராசக்தி எனக்கு சொன்னார். அன்று பராசக்தி எனக்கு சொன்னதை இன்று நான் தஞ்சம் கொண்ட, இன்று என் உள்ளத்தால் தஞ்சம் கொண்ட இந்த நான்கூரிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் செவி கொடுத்து கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் முதல் படியில் அடியெடுத்து வைப்பதாக சான்று இதோ சொல்லுகிறேன். மனித ஜனனம். இந்த ஜனனம் மனிதனுக்கு எங்கே உற்பத்தி ஆகிறது? எல்லோரும் சொல்லலாம், ஆணையும் பெண்ணையும் திருமணம் இணைத்து விட்டால் கரு உண்டாகி குழந்தை பிறக்கும் என்று. தவறு. நீங்க இங்கே உட்காரணும். அறிவாலயம் கூட அங்க வச்சு அறிவெல்லாம் இங்க இருக்கு. அறிவாலயம் கூட அங்க இருக்கு. ஜனனம் என்றால் ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்து விட்டால் அவர்கள் இல்லறத்திலே சென்று விட்டால் குழந்தை பிறக்க வேண்டும். ஒட்டாத்தரம். ஜனனத்தின் பிறப்பு எங்கே உருவாகிறது? ஆகாயத்திலே. ஆகாயத்திலே வித்தானது. ஆகாயத்தில் உருவாகின்ற வித்து காற்றின் வழியாக பஞ்சபூதங்கள் உள்ளடக்கிய காற்று. ஆகாயத்திற்கு அடுத்து காற்று. காற்றின் வழியாக மேகத்தின் ரூபமாக பூமிக்கு புகிறது. யாரெல்லாம் சிந்திருக்கீங்களோ அவளுக்கு தெரியும். விந்தானது ஆகாயத்திற்கு பின்னால் காற்றின் ரூபத்திலே பூமியில் புகிறது. பூமியிலே புதைந்த பின்னால் செடி என்று சொல்லக்கூடிய தாவரம் கொடிகளிலே உருவாகிறது. அந்த நெடி தாவரத்தில் உருவான வித்து மீண்டும் காற்றின் வழியே ஒரு ஆண்மகன் வயிற்றிலே செல்கிறது. அந்த ஆண்மகன் வயிற்றிலே செல்கின்ற பொழுது 60 நாள் ஒவ்வொரு ஆண்மகனும் வித்தை தன் வயிற்றில் சுமக்கிறான். 61வது நாள் இல்லறம் என்று சொல்லுகின்ற நல்லறத்திலே மனைவியோடு கூடுகின்ற பொழுது மனைவியின் கற்பை வாய்ப்பை திறக்க, மனைவியின் கற்பை வாய்ப்பை திறக்க இவன் விழுகின்ற விந்தோ அங்கே விழுகின்ற பொழுது சிசுவாக மாறுகிறது. அப்படி சிசுவாக மாறுகின்ற பொழுது அந்த சிசுவை தொடுகிறது யார் என்றால் செவ்வாய். எவ்வாயிலும் பெருவாய் உலகத்தை அருள்வாய் அவனே செவ்வாய். அந்த செவ்வாய் என்ற கிரகம் அந்த வித்தை தட்டு கற்பை பையை காக்கின்றது. அதற்கு 90 நாள். ஆண்மகன் சுமப்பது 60 நாள், பெண்ணாளர் சுமப்பது 30 நாள். 90 நாள். 91வது நாளிலிருந்து 121வது நாள் வரை அந்த வித்தை பாதுகாக்கின்றது கேது பகவான். 121ஆம் நாளிலிருந்து 150வது நாள் பெண்ணுக்கு 3வது மாதம். அதை புதன் பகவான் காக்கின்றார். புத்தி உள்ளவனும் அறிவுள்ளவனும் சற்று காட்டவனும் அந்த பெண்ணுக்கு ஆற்றல் அவள் பெண்ணை நிரூபிக்க 3 மாதம் அவள் கர்ப்பத்திலே இந்த விந்தானது தங்கிவிட்டால் அவள் கற்புக்கரசி கர்ப்பஸ்ரீ. பெண்ணை சுமக்கக்கூடிய ஒரு சிசுவை சுமக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்ற சான்றை தருகிறவன் புதன் பகவான்.
151வது நாள் 180வது நாள் பெண்ணுக்கு 4வது மாதம் அங்கே நெருகின்றவன் சூரிய பகவான். 181வது நாள் 210வது நாள் பெண்ணுக்கு 5வது மாதத்தை அங்கே நெருகின்றவன் தான் சந்திர பகவான். அப்பொழுது பெண்ணுக்கு 5வது மாதம். அப்பொழுது கருவுற்றவளோ பெற்றவளோ மற்றவளோ கண்கலங்குகிறார்கள். ஏன்? சந்திரன் என்பவன் 15 நாள் தேய்கிறான், 15 நாள் வருகிறான். அறிவுள்ள பெண் கேட்குதா? அப்பேற்பட்ட 5வது மாதத்திலே இந்த கருவுற்றவளும் மற்றவளுக்கு அழுகின்ற பொழுது அதற்கு அருமருந்தாக ஆண்டவன் ஆலயத்தில் இடப்பட்ட தீர்த்தத்தை நீராக மருந்தாக ஒடுக்கின்ற பொழுது முழுமையடைகின்றது. 6வது மாதத்திலே குரு பகவான் வருகிறார். அப்படி 7வது மாதத்திலே சுக்கிர பகவான் வருகிறார். ஆனால் 9வது மாதத்திலே வருகிறது யார் என்றால் அவன் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் அந்த சிசுவை தொடர்கின்ற பொழுதுதான் அந்த சிசுவுக்கு ரோமம் உடைக்கிறது. அதனால் நான் பிறந்த குழந்தைக்கு முடி எடுக்கிறோம். 10வது மாதத்திலே முத்தாக பிறக்கின்ற பொழுது 60 தோஷம். எந்த ஒரு மனிதனுக்கும் 60 தோஷம். அத தோஷம், இத தோஷம், எது தோஷம், மது தோஷம், சந்திர தோஷம், மித்திர தோஷம், பிரபு தோஷம், நாகதோஷம், ரவண தோஷம், நீலதோஷம், நீலதோஷம், சீலதோஷம், சித்ததோஷம், பிரபு தோஷம், வெக்கர தோஷம், சாலதோஷம், சர்ப்பதோஷம், சந்திர தோஷம். ஆனால் நவக்கிரக தோஷம் 9. இத்தனை தோஷங்களை விடுகின்ற பொழுது இந்த தோஷத்தை போக்குகின்ற தனம். தோஷத்திலே கொடிய தோஷம், ஒரு மனிதனை தொடக்கூடாத தோஷம். அந்த தோஷம் வருவதற்கு முன்னாலே அந்த மனிதன் எப்படி இருப்பார் என்றால் பழுத்த ஆலமரம், வலுகொண்ட ஆலமரம், யாராலும் அசைக்க முடியாது. அதே அந்த பிரம்மகத்தி தோஷம் அவனை தொட்டுவிட்டால் வலுத்த ஆலமரம் காய்ந்த சருகாக உதிர்ந்ததை போல இந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்துவிடும். இப்பேற்பட்ட தோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலம் நம் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடம். 2222 சிவாலயம். அதிலே தஞ்சை மாவட்டத்திலே 108 சிவாலயம். அந்த 108 சிவாலயத்திலே தலை சிறந்த சிவாலயம் நான் சொல்லுகின்ற பாபநாசம். இதுவரையில் அமர்ந்திருக்கின்ற யாருக்கும் தெரிந்திருக்கிறதோ இல்லையோ தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே ஒரு முறை சென்று பாருங்கள். அப்படி அந்த வாக்கியம் கிடைக்குமானால் இந்த மன்மதசாமி உங்களுக்கு அந்த அருள் தருவார்களால் நீங்கள் சென்று வந்தால் அதிலே நான் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அற்புதமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஸ்தலத்தின் பெருமை என்னவென்றால் சிவாலயத்திலே பல சிறப்பு. அந்த சிவாலயத்தின் தனி சிறப்பு என்னவென்றால் மற்ற சிவாலயத்தை விட அந்த சிவாலயத்திலே 107 சிவலிங்கத்திற்கு தனி மண்டபம் இன்றும் உண்டு. 108வது லிங்கத்திற்கு ஜோதி ராமலிங்கம் என்ற பெயர் உண்டு. வேறு எந்த சிவாலயத்திலும் இந்த பெயர் சிவனுக்கு இல்லை. காரணம் ராமச்சந்திரமூர்த்திக்கு பிரம்மச்சந்திரன் பிடிக்க அந்த ஆலயத்தில் சென்று தன் உள்ளங்கையில் தீபத்தை ஏற்றி சிவனை வழிபட்டார். சிவனே பிரசன்னமாகி ஜோதிகளை 2 கலைந்து ராமனை தன்னோடு அழைத்து ராமனுக்கு பிரம்மச்சந்திரனை தூக்கிய தலம் பாபநாசம். ஏன் அந்த ஊருக்கு பாபநாசம் என்ற பெயர்? இறந்த மனிதனுடைய பாவத்தை சிவன் வாங்கி மீண்டும் அவனுக்கு மோட்சத்தை தருகின்ற தலம் பாபநாசம். அப்பேற்பட்ட பாபநாசத்திலே அகல் கொண்ட கலங்கள் தெய்வத்தை எவனும் ஏற்றவில்லை. ஏற்றுவதற்கு விதி உண்டு. மனிதனாய் பிறந்தவன் மன்னனாய் ஆழ்ந்திருக்க வேண்டும். மன்னனாய் ஆண்டவன் ஒரு மகாமுனிவனாக உலகத்திற்காக வாழ வேண்டும். இதுவரையில் இந்த உலக சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். எவனேனும் ஒருத்தர் மன்னன் முனிவனாயிருப்பான், எவனேனும் ஒரு மனிதன் மன்னனாயிருப்பான். இது மூன்றையும் இந்த உலகத்திலே எவனும் பெறவில்லை. சத்திரிய குலத்திலே பிறந்த நான்
மகோதி நாட்டிலே என் தந்தையின் வயிற்றிலே மனிதனாக பிறந்தேன். என் தந்தைக்கு பின்னால் மகோதி நாட்டின் மன்னனாக ஆட்சி வைத்தேன். உலக நன்மைக்காக இந்த கௌசிகன் என்ற முனிவர் கோலத்தை ஏற்றிருக்கிறேன். நான் விளக்கை ஏற்றி சொல்லி விளக்கின் அருகே சென்றேன். விளக்கிலே எண்ணெய் இல்லை, திரையில்லை, ஒளி இல்லை. எண்ணெய்க்கு பதிலாக விவேகத்தின் நெச்சத்தை எண்ணெயாக பெருக்கெடுக்க செய்தேன். திரைக்கு பதிலாக இரு கைகளையும் இரு கால்களையும் ஒரு சிறந்தையும் பஞ்சமுக திரி கொடுத்தேன். எண்ணெய் திரி கிடைத்தால் எந்த விளக்கையும் எந்த விளக்கு தெரியாது. விளக்குக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒளிக்காக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் விடுகின்ற மூச்சு 21,600 முறை அறிவாலயத்தின் விளக்கம். இந்த 21,600 மூச்சையும் நான் ஒரு மூச்சாக்கி இந்த உடம்பை சுட்டரித்தேன். என் தேகம் சுழலும் தெரிய உலகமே வெப்பங்களை வீச சிறுவன் வெப்பத்தை தாங்காத சிவபெருமான் ஓடி வந்து காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த பொழுது இந்த உலகத்திலே சத்திரிய உலகத்திலே பிறந்து வேதியரை வென்று தவம் செய்த பிரம்மரிசி வட்டத்தை பெற்றேன். நான் பிரம்மரிசி வட்டத்தை சிவனாக பெற்று என் நாட்டுக்கு சென்றேன். இறந்தவர்களை பிழைக்க செய்தேன். நாட்டை கொடுத்து மீண்டும் யாகம் செய்ய சென்றேன். அங்கே திருசிமுனுக்கு அந்தரத்திலே சொர்க்கத்தை அமைத்தேன். அதற்கு அந்தர சொர்க்கம் என்று பெயர் வைத்தேன். ஐவரிலே ஓர் உயிர் கேட்டான் யமதர்மன். என் உயிர் கொடுக்க சென்றேன். அப்பொழுது யமதர்மன் எனக்கு ஒரு பெயர் வைத்தார். விசி என்றால் உலகம், மித்திரன் என்று சொன்னால் சத்திரிய குலத்தின் நண்பன். இது ரெண்டையும் ஒன்றாக இணைத்தால் இந்த 400 ஆண்டுகள் தோறும் அதுவெங்க விளைக்கிற இவனுக்கு பெயர்தான் யமதர்மன் வைத்ததுதான் சிவபெருமான். உலகை படைக்கிறான், இறந்தவர் உயிரிழப்புகிறான். இவனுடைய எழுத்தாக வேண்டும் என்று ஈசனே என் உயிர் கேட்டார். இறைவனே என் உயிரை தருகிறேன், எனக்கு ஒரு வரம் தாருங்கள் என்றேன். என்ன வரம் என்று கேட்டார். அன்பு ஈசனத்தில் நான் கேட்ட வரம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, என்பால் கொண்ட ரசிகர்களே, ஒரு அலட்சணம் நாடகம் வைத்தீர்களே, ஆனால் இந்த மாதிரி விஸ்வாமித்திர வேஷம் போட்டு வரும் நபரை மனிதனை பார்க்கலாம். ஒரு பக்த மார்க்கண்டையர் என்ற ஒரு நாடகம் வைத்தால் அதில் இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வேடம் போட்டு வரும் மனிதனை பார்க்கலாம். இந்த விஸ்வாமித்திரர் 360 நாள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் பார்க்கிறார். எந்த நேரத்தில், எந்த தருணத்தில், எந்த ரூபத்தில், எந்த காலத்தில் என்றால் நாம் எல்லாம் இரவிலே உண்டுவிட்டு உறங்குகிறோம், தூங்குகிறோம். அதிகாலையில் எழுகிறோம். 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளாக யாரெல்லாம் கண்பிடிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வாசலில் வந்து கிழக்கே வாருங்கள். அங்கே ஒரு விடிவெள்ளி நிலைக்கும். அந்த விடிவெள்ளி தான் இந்த விஸ்வாமித்திரன் விடிவெள்ளி. இதை யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து அந்த விடிவெள்ளியை, விஸ்வாமித்திர விடிவெள்ளியை வழங்குகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் தன் உடம்பிலே ஒட்டி இருக்கின்ற இறைவன் பாடகமாக தந்த உயிரை மீண்டும் அவன் இருக்கின்ற பொழுது இந்த உடம்பிலே இருக்கின்ற உயிர் செல்வதற்கு ஒரு வினாடிக்கு முன்னால் ஈச திருவுருவ காட்சியை காணலாம் என்பது சிவபுராணத்தின் சான்று. விஸ்வாமித்திரன் வாக்கியவராறு அந்த வரலாற்றை செல்ல இந்த சிறுவனை அழைத்து வந்து சொல்லி முடிக்கும் வரை அமைதி காத்து செவி கொடுத்து வெளிவார்த்து கேட்ட உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். குறையிருந்தால் மன்னியுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்துங்கள். இதுதான் விஸ்வாமித்திரன் வாக்கியம்.
விஷயத்தை சொல்லணும்னு வெறும் ஆசை. காஞ்சியூர் எனக்கு ஒரு தாய் கிராமம் மாதிரி. ரொம்ப பேர் இந்த மாசி மறந்ததுக்கு மாசி போனோம். ஆடி அமாசை, தை அமாசை ஐயரை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இருக்கின்ற அத்தனை பேருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு நேரம் கிடைத்தால் கன்னியாகுமரி அருகே, அது கலைஞர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும், கன்னியாகுமரியின் அருகே விஜயாபதி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. விஜயாபதி. இந்த விஜயாபதி என்ற கிராமத்திலே கடற்கரை ஓரத்திலே இந்த விஸ்வாமித்திரர் தவம் செய்தார். அந்த தவம் செய்த இடத்திற்கு, அந்த தவம் செய்த அக்னி குண்டத்திற்கு ஓமகுண்டம் என்று பெயர். அந்த ஓமகுண்டத்தை இன்னும் பாதுகாக்கின்றவர் விநாயகர். அந்த விநாயகருக்கு ஓமகுண்ட விநாயகர் என்று பெயர். அங்கே இருக்கின்ற சிவனுக்கு பெயர் சுக்கநாதன். அங்க இருக்கின்ற இறைவி சக்திக்கு பெயர் பெரியநாயகி அம்பாள். அங்குதான் இந்த விஸ்வாமித்திரருக்கு திருவுருவ சிலை உண்டு. விஸ்வாமித்திரருக்கு ரோஜாப்பூ மாலை, அம்பாளுக்கு அரளிப்பூ மாலை, சிவனுக்கு நந்தியாவட்டை மாலை, 3 பேரையும் அருகம்பில் மாலை விநாயகருக்கு. இது 4 மாலையும் சாற்றி ஒரே ஒரு நாள், ஒரு நிமிடம் அங்கு சென்று வணங்கினார். 7 ஜென்ம முன்னோர்களுக்கு செய்த பிரார்த்தனை. 7 ஜென்மம் என்றால் 7 தலைமுறை. 7 தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய சிதார்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிவர்த்தனைகள் அத்தனையும் ஒரே நாளில் நிறைவேற்றி தருவதாக தவம் செய்தவர் இந்த உலகத்தில் சக்தி என்று விஸ்வாமித்திரர் இந்த வரலாற்றை சொல்ல எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு மீண்டும் வணங்குகிறேன். குறையிருந்தால் மன்னியுங்கள், குறையிருந்தால் வார்த்தைகள். அந்த அழைக்கவில்லை, பொய்யினாக்க புறப்பட்டு சென்றார், கையுரைக்க வளர்த்தார், 56 தேசம் இழந்தார். இப்போது மயானத்தை காக்கின்றார். அவர் மனைவி குழந்தை இறந்த செய்தியை கேட்டு ஓடி வருகிறார். மகனை இறந்து செல்லுகின்ற இடம் ஆதி மயானம், அதுதான் காசி மயானம். காசி மயானத்தை காக்கின்றவன் அரைச்சந்திரன். காலையிலே பொழுது விடியும் வேளையிலே இந்த மின்னலி அரங்கத்திலே சந்திரமணி குழந்தை இறந்து சொல்வார். இதை கேட்டு அரைச்சந்திரன் பொதுவாய் ஒரு பொய் சொல்லிருக்கிறேன். அத்தனை பேர் அமர்ந்தவர்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி சென்று வருகிறேன்.